MSW முடிச்சுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய நோக்கம் என்னன்னா கிராமத்தை மேம்படுத்துறது. அதாவது என்னுடைய இது என்னன்னா நாங்க 3 அரசாங்கத்துக்கு நாம கேள்விப்பட்டிருக்கோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம். இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை வலுப்படுத்தணும், கொண்டு போகணுன்றது என்னுடைய நோக்கம், சிந்தனை. அதுக்காக எங்களுக்கு ஆசாம் இருந்தவங்க பெரிய பெரிய லெஜண்ட் அவங்களாம், தேசிய விருது பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள், முன்மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர், அவங்களுக்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா காந்தியடிகள் சொல்லலாம், இந்தியா கிராமங்கள் வாழ்கிறது, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள். அப்ப கிராமத்தை நாம வந்து கிராமத்தையும் அந்த உள்ளாட்சி அரசாங்கத்தையும் நாம வந்து மீட்டெடுக்கணும். அதை இந்தியாவில் கிட்டத்தட்ட 60-65% வந்து கிராமங்கள் தான், கிராமம் சார்ந்த பகுதி தான். இதை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது கிராம சபையா இருக்கட்டும், உள்ளாட்சி, அதே மாதிரி காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் பேராசிரியர் வந்து சொல்றாரு மனிதரையர் அதிகார பரவலாக்கல் அப்படின்னு. அதிகார பரவலாக்கல்னா இங்க தமிழ்நாட்டுல சொல்ல போனா அது ஒரு இடத்துல தேங்கி இருக்கு. அதிகார பரவலாக எனக்கு தெரிஞ்ச திட்டமோ, அதாவது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்கிட்ட மட்டும் பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரம் இருக்கிறவங்க தேங்கிக்கிறது. அதிகார பரவலாக கடைக்கோடியில் உள்ள அனைத்து குடிமகனுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய முக்கிய. அதுக்காக செயல்பட்டு இருக்கோம். இப்ப குறிப்பா வந்து அவர் சோழர் சொன்ன மாதிரி CSR ப்ராஜெக்ட், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் சொல்லிட்டு வந்து பெரு கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய லாபத்துல 2% வந்து சமுதாயத்துக்காக செலவு செய்யணும். அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு, அந்த நிறுவனத்துல பேர் மிஷன் சம்பிரதி சொல்லிட்டு அந்த நிறுவனம், அது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கு. 10 மாநிலங்கள் வேலை செஞ்சுருக்கோம். தமிழ்நாட்டுல 45 கிராம பஞ்சாயத்துல, சப்போஸ் ஒரு 50 பஞ்சாயத்துல 8 மாவட்டங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 5 கேட்டகரியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்று பர்சனல் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சோசியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், சுற்றுச்சூழல் மேம்பாடு, பிற்கோ வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி மேம்பாடு சொல்ற 5 கட்டமைப்பு வேலை செஞ்சுருக்கோம். இதுல குறிப்பா லாஸ்டா நாங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னன்னா, கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்துல அரங்கூர் ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்து தலைவர், அதாவது ₹1 காசு செலவு செய்யாம வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் யங்ஸ்டர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒரு முன்மாதிரி ஊராட்சியா கொண்டு போகணும் அப்படின்ற நிறைய முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர் வந்து நாங்க உருவாக்குறோமே. யங் பஞ்சாயத்து தலைவர், யங் வார்டு மெம்பர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய லஞ்சம் லாவணி அற்ற ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட நோக்கம். அதுக்காக நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம். அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த போன வருஷம் வந்து விருது வாங்கியிருக்காரு, மாவட்ட ஆட்சியர் விருது வாங்கி நிறைய விருது வாங்கியிருக்கிறாரு. அந்த பஞ்சாயத்துல என்ன செஞ்சோம்னா பாலர் சபை, நிறைய சபைகள் இருக்கு வச்சுக்கோங்க. மகிழா சபை, மகளிருக்கான சபை, மாணவர்களுக்கான சபை, மாற்றுத்திறனாளிகள் சபை, விவசாயிகளுக்கான சபை, இந்த நிறைய சபை வந்து அந்த உள்ளாட்சி அரசாங்கம் நினைச்சு அதை முன்னெடுக்கலாம். அப்போ அதை நாங்க அவங்க டீமோட உட்காந்து அந்த பாலர் சபையை சொல்லிட்டு அந்த முன்னெடுத்தோம். அந்த பாலர் சபையில அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேவைகள் என்னென்ன, அந்த மாணவருடைய தேவைகள் என்னென்ன, வந்து அவனுக்கு தேவையான கல்விக்கான தேவைகள், லைப்ரரி வேணும்னா நூலகம், லைப்ரரியில புத்தகம் இருக்கணும், எழுது பொருட்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னா நிறைய சொன்னான். அப்புறம் அவனுக்கான விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு கிரவுண்ட் வேணும், விளையாட்டு உபகரணங்கள் வேணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுடைய நிறைய அவனுக்கு மாணவர்களுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது வந்து பஞ்சாயத்தோட சொன்னா. அப்புறம் பள்ளிகள்ல எங்களுக்கு என்னென்ன தேவை, பள்ளியில வந்து சேர் இல்ல, ஃபேன் இல்ல, அதே மாதிரி டாய்லெட் வசதி இல்ல பள்ளிக்கூடத்துல. அவனுடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சு, அதாவது 11 வயசுல இருந்து 18 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் எல்லாரும் அவங்களுடைய கோரிக்கை வந்து சொன்னாங்க. அதுக்காக ஒரு எலெக்ஷன் நடத்தும். எப்படி தமிழ்நாடு அரசாங்கமோ இந்திய அரசு தேர்தல் எப்படி தேர்தல் ஆணையம் நடத்துமோ அதே மாதிரி ஒரு அபிஷியலான ஒரு தேர்தல் நடத்தணும். தேர்தல் அலுவலரா அந்த மாவட்டம் அந்த பகுதி சார்ந்த யாருமே இல்லை, நாங்க வெளியிலிருந்து தான் போகணும், தேர்தல் நடத்தணும். அதுல ஒரு 11 பேரு தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. 11 பேரு அந்த அந்த பஞ்சாயத்துல அவருடைய சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவருக்கான பாலர் சபைக்கான தலைவர், துணைத் தலைவர், அதுக்கான உறுப்பினர்களா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஏன் சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாயத்துல அந்த பாலர் சபை நடத்திருக்கோன்றதுனா கூடுதல். இதே மாதிரி ஒவ்வொரு மகளிருக்கான சபை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான். அதுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்ப வேணாலும் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் அழைக்கலாம். பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த இந்த சமுதாய மாற்றத்தை சேவைகளை செய்யணும். நம்முடைய கார்ல் மார்க்ஸ் சொன்ன இதுதான், மனிதனாக பிறந்தவன் பிறகு பயனில்லாமல் வாழவும் கூடாது, பிறகு பயனில்லாமல் அழியவும் கூடாது. அதை நான் பின்பற்றுறேன், நாமளும் பின்பற்றுவோம். நன்றி.